ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட ஆஷஸினுடைய 5வது இறுதியான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை முழுமையாக கைப்பற்றி இந்த வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது. நேற்றைய நாளில் 328 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள் இழந்திருந்த இங்கிலாந்து இன்றைய நாளில் ஆட்டத்தை தொடர்ந்த போது 342 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்தது. அதிகபட்சமாக ஜேக்கப் பெத்தல் மாத்திரம் 2வது இன்னிங்ஸில் மிக சிறப்பாக செய்திருந்தார். அணிக்காக ஜேக்கப் பெத்தல் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் 154 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனினும் இங்கிலாந்து அணி சகல விக்கெட்டுகளை இழந்தது. 160 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக ஆஸ்திரேலிய அணிக்கு நீடித்த வேளையில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அணியின் சார்பாக 29 ஓட்டங்களை த்ரெவர்ஸ் எட் பெற்றுக்கொள்ள லபுஷன் 37 ஓட்டங்கள், வெதர்லேண்ட் 34 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். கவாஜா அவனுடைய இறுதிப் போட்டியில் அவர் 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடரை 4-1 என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி முழுமையாக கைப்பற்றியிருக்கிறது. இங்கிலாந்து அணியின் சார்பாக 2வது இன்னிங்ஸுக்காக தங்ஸ்டேஜ் மாத்திரம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். வில் ஜாக்ஸ் 1 விக்கெட்டையும் மொத்தமாக 4 விக்கெட்டுகள் பந்துவீச்சாளர்களாக பெற்றுக்கொண்ட வேளையில் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினுடைய பலத்தை நிரூபித்து இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாளை தினம் புதிய தகவலோடு வருகிறேன். சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.